ஸ்டாலின் மன உளைச்சல், வருவாய்த்துறையினரின் குமுறல் ஏன்? தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களில் பெரும்பாலானவை வருவாய்த்துறை தொடர்புடையதாக உள்ளதாகவும், மேலும் தொடர் முகாம்களால் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள இயலாமல் ஓய்வின்றி மன உளைச்சலுடன் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வாரத்தின் 5 நாட்கள் நடைபெற்று வருகிறது. நவம்பர் வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதன்படி நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள், 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள், 46 சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த முகாம்களில் சாதி சான்று, பட்டா மாற்றம், ஓய்வூதியம், மகளிர் உரிமை தொகை திட்டம், மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆதார் அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டு ஆகியவற்றில் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் இந்த முகாம்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் முருகையன் கூறுகையில், தேவையான கால இடைவெளி வழங்காமல் அளவுக்கு அதிகமான உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களை விசாரணை செய்திட போதிய கால அவகாசம் வழங்காமல் கூடுதல் பணி நெருக்கடியை உணர்கிறோம். இது மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையின் அன்றாட பொதுமக்கள் பணிகளையும் எவ்வித சுணக்கமும் இன்றி நிறைவேற்றுவதற்காக ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசின் அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்திட புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தாமலும், தேவையான நிதி அளிக்காமலும், கால அவகாசம் வழங்காமலும் அரசு செயல்படுவதால் கடுமையான மன உளைச்சலுடன் பணியாற்றி வருகிறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் குறுகிய கால அவகாசத்தில் அதிகமான முகாம்களை நடத்துவதை குறைத்து வாரத்துக்கு 5 முகாம்கள் நடத்துவதை 2ஆக குறைக்க வேண்டும். மேலும் இத்திட்ட பணிகளை மேற்கொள்ள உரிய கால அவகாசம், கூடுதலான தன்னார்வலர்கள், நிதி ஒதுக்கீடு வழங்கி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் வருவாய்த்துறையில் பணியாற்றும் 40,000 அலுவலர்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முழுமையாக புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போதிய கால அவகாசம், போதிய நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைமையிடங்களில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் ஆய்வு மற்றும் முகாம் பணிகளை நடத்தக்கூடாது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அவசர பணி தவிர்த்து மற்ற பணிகள் பணியாளர்களுக்கு வழங்கக்கூடாது. நாளொன்றுக்கு 3000 மனுக்கள் பெறப்பட்டாலும் பெண் அலுவலர்கள் என்று கூட பாராமல் இரவு 12 மணி வரை கூட அந்த மனுக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகின்றனர். மறுதினம் மற்றொரு முகாமுக்கான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்தப்படுவதால் வழக்கமான பணிகள் பாதிக்கப்படுகின்றன. ஓராண்டு நடத்த வேண்டிய இந்த முகாமை 6 மாதங்களில் நடத்தி முடிக்க நினைப்பதால் வருவாய்த்துறை அலுவலர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு தீர்வு ஏற்படாத நிலையில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் ஆண்டு முழுவதும் வருவாய்த்துறையினர் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் தங்களது கடமைகளை ஆற்றி வந்திருந்தால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்துக்கே அவசியம் இல்லாமல் இருந்திருக்குமே என்று முகாம்களில் குவியும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.